கர்மசாமிக்கு அதே தேனி எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பாதை திரும்புமான்னு பார்த்தேன். இன்னும் 2 வருஷத்துக்கு அவன் பிரிஞ்சிருக்கணுங்கிற விதி தான் இருக்குது. அவன் வருகிற பொழுது இவன் புருஷங்கிற வாழ்க்கையவே வெறுத்து வேதனைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அன்னைக்கு இவன் அநாத பயலாக கிடப்பான். அதனால் அவன் இவன் கூட வாழக்கூடிய பாக்கியம் மற்றவன் என்பதை முடிவாகி விட்டது. என்ன செய்யலாம்? சொத்து சுகத்தை மட்டும் பிள்ளைக்கு தேவையானதை வாங்கிறதுக்கு வழிவகுத்து தரேன், காப்பாற்றி தரேன், நல்லாரு, வேலை வாங்கி தரேன், சந்தோஷமாக இருப்பான், நல்லாரு பாமா. கேட்குறீர்கள். நீ இப்போ யாரை பற்றி கேட்க வந்த? பொம்பளை பிள்ளை எங்கே கட்டி கொடுத்துருக்க? உங்கள் அம்மா எங்கே இருக்கா? அவள் புருஷன் எங்கே இருக்கான்? திண்டுக்கல்ல இருக்கான். ஏன் வர மாட்டேக்கான்? அவன் வந்து இவளை டவுட்டேஷன் பண்ணி குழப்பமாகி அவன் திசை திரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு வீடு கிடைக்கும், இந்தா ஜெயிச்சுக்கா. 1 வருஷத்துக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிட்டேன். சந்தோஷமாக இரு. தை மாதத்துக்கு பிறகு வீட்டை கட்டு, விருத்தியாக்கி பாலை காய்ச்சிட்டு என்னை கூப்பிடவா, போ, நல்லாரு. ஆந்திரா பாடர் யாருப்பா? திருவள்ளூர் எல்லை சிவன் கோயில் எங்கண்ணே இருக்குது? கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இவனு நினைக்கிற வேலை கிடைக்கும். கல்யாணம் முடித்து கண்கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவு கிடைக்காது. 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்கு இடையில் முண்டுனோம்னா தூக்கு போட்டு செத்துருவோம்னு பொய்யான வார்த்தை வரும். அது நமக்கு பிரச்சனையை தரும். பிள்ளைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் காப்பாற்றுறேன், பையனுக்கு வேலையும் வாங்கி தரேன், வெற்றியோடு நடக்க வைக்கிறேன். நல்லாரு மகனே, பக்கத்தில் வா. என்னடா படிச்சிருக்க? வெரி குட். மெல்ல மெல்ல மாற்றி தரேன், தைரியமாக இருங்க. ஐடி கம்பெனி தான் உனக்கு கிடைக்கும். போ, இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துக்கிட்டு இப்பவுமே பார்க்க ஆரம்பிச்சிட. ஆன்லைனில் ப்ராஜெக்ட் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக ஒரு கம்பெனி கிடைக்கும். போ, டொயோட்டாவில் போடுறா. எடுத்த உடனே 65 ரூபா சம்பளம் இருக்குது. அப்படி அதுக்குங்கிட்டு ஒரு 80 ரூபா அவரை கொண்டு வருவேன். இப்போ நான் அதுக்குங்கிட்டு அமெரிக்கா போகணும்பா, அதுமா வேறு இடத்த மாட்டிவிடும்பா. சரி. கருமசாமிக்கு அதே திருவள்ளூர் எல்லை தாயும் மகனும். ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே, அது என்னாச்சு? எதுக்காக விட்டு போனேன்? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 நீ செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் அவங்க ஏற்றுக்கிடல. கால் வந்துட்டு வா. இவன் கொஞ்சம் குழம்பு தான், என்னென்னு விளக்கம் சொல்லணும். நம்ம உனக்கு அடுத்து உனக்கு வேலையும் ஏற்பாடாகணும். ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனத்தை கொஞ்சம் பாதிக்கும்டா, குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை ஜெயித்து வெற்றியாக்கி தரேன். இந்தா வேலையை முடித்து அந்த வேலையும் பார்த்துக்கிடுவோம். போ, நல்லா இருந்தா தம்பி, ஓடுறா. கர்மசாமிக்கு திருவள்ளூர் பெண்ணடியாலே வருக. கிணறு இருக்குது, அடிவம்பு இருக்குது, தெக்கத்தள்ளி போனால் கருவேல முள்ளு செடி இருக்குது. எங்கக்கா கிணறு இருக்குது? பழங்காலத்து கிணறு. அம்மன் கோயில் எங்கே இருக்குது? செல்லியம்மன் இந்த மாதிரி கோயில் இருக்கா? காசு கிடைக்காது, வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும், மாங்கல்யம். அவன் வேலைக்கு போய் 3 மாதத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கடையில் நீ குழப்பக்கூடாது. போய்ட்டோம், கால் வந்துட்டுவான், ஜெயிச்சு தரேன். நல்லாரு மகனே, நல்லாரு. கேரள தேசம், கேரளம், கேரள தேசம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? இவன் சுத்த மலையாளி இல்லையாமலா? கேட்டுருவோம். தம்பி, நீ முழு மலையாளி இல்லையாமலா? மலையாளியா? உன்னுடைய முன்னோர்கள்லாம் தமிழ்நாட்டில் 3 தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்தாங்களா? தெரியாது. உட்காரு. வேறு தேசத்துலேருந்து இங்கே பிறப்பிக்க வாழதுக்கு வந்த ஆளுங்க. பின்னே இருந்தாடா, கால் வந்துட்டுவான். 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலால் மன வருத்தமும் பண நஷ்டமும் ஆகி ஒரு ஸ்திரீனியுடைய செய்கை நினைவால் பல குழப்பங்கள் நடந்து போச்சு. இதெல்லாம் நடந்த விஷயம். இதில் மாந்திரிக செயல்பாடுகளால் சில குளறுபடிகள் உண்டு. இதெல்லாம் தீர்த்து ஒன்று தெளிவுற வச்சா போதுமில்லோ. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? குழப்பாமல் தெளிவாக கேடு. என்ன வேணும்? தாம்பத்தியம் கடனை தீர்த்து தாரேன், சாம்பத்தியம் செய்து தாரேன்.
இந்தா வெற்றி அடைவாய், நல்லா புண்ணியம் அடைவாய். பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யார்? கேரளம். எந்த பிள்ளையம்மா? கேரளத்தில் நீங்கள் யாரானும்? அமைந்து போல வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரானா? அதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தெளிவாக முடியுமா அல்லது நமக்கு பிரிஞ்சு போயிருமாங்கிற ஒரு சின்ன சிந்தனை உன் உள்ளத்திலே ஓடுகிறது. இப்போ வேணுமா வேண்டாமா? வேணும். பிடிச்ச பிடிய விடமாட்டா குரங்கு கால் வந்துட்டுவான். அவளை சேர்த்து வர வச்சு வாழ வச்சு தாரேன். தைரியமாறு. இந்தா கண்ணும் கருத்துமாக இருக்க வைக்கிறேன். தெளிவாரு மகனே. அடுத்த வாரம் வரணும், சிக்கல் தீரும். தீபாவளி கழிஞ்சு வந்தால் மதி. வீடு வஸ்து சம்பந்தமாக மனப்பிரச்சனை உள்ளது யார்? அங்கே பக்கத்தில் சிவன் சேத்திரம் உண்டோ? அம்பாளும் நல்லா இருக்குதே. உனக்கு நிரந்தரமாக குடியிருக்க ஒரு வீடு வேணும். இருக்கிற தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் தீரணும். இந்த வழியை வகுத்து தந்தால் போதும்ல. வீட்டில் ஒருவர் சுகமில்லாமல் இருக்கிறாரே, அது யார்? உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கணக்கு இருக்க, யார் அது? கால் வந்துட்டுவான். வரலாம், வாப்பா, பக்கத்தில் வா. என்னையை மட்டும் பிரார்த்தனை செய் பார்க்கும். ஓம். இந்தாப்பா, எண்ணங்கள் நிறைவேறும், செல்வங்கள் பெருகும், வீடு அமையும். ஓராண்டு காலத்தில் உத்தரவாதமாக நடக்கும். என்ன செய்து? கண்ணமுடுமா? உன் பேர் என்னம்மா? உங்கள் அப்பா பேர் என்ன பேருமா? அப்படியா? நைட்டில் தூங்காமல் எழுந்து உட்காந்துருக்கலாம். படப்படக்குன்னு சொல்லுவாள். மேலெல்லாம் வேர்க்குமே, அடிக்கடி யூரின் போகிறது மாதிரி ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்குமே, எங்கேயாவது போயிருக்குமான்னு தோன்றுமே, கண்ணுக்குள்ளே காட்டுக்குள்ளே கிடக்கிறது மாதிரி கற்பனை தோணுமே. கால் விழுட்டு வா. கர்மசாமிக்கு வா. 3 முறை என்னையை பார்க்க கூட்டு வாப்பா. சுகமாக்கி தெளிவாக ஆக்கித்தாரேன். இவன் மனத்துக்குள்ளே செய்வன கோளாறு எதுவும் நடந்திருக்குமோன்னு ஒரு சின்ன பயம், வேறு எதுவும் தீய சக்திகள் வந்திருக்குமோங்கிற ஒரு குழப்பம், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான மன வருத்த வேதனைகளால் உள்மனது பாதிப்பு, இதெல்லாம் நடந்திருக்கு. அத்தனையும் நீக்கித்தாரேன். சந்தோஷமாக இருக்குது. ஜெயிச்சுதான். எதில்? பக்கத்தில் வரலாம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வார்த்தை என்ன? வேலை வா, நல்லாயிருவேன். ஆப்ரேஷனே வேண்டாம், ஓடு. வாங்க, கால் விழுட்டு வாங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பமும் பண இழப்புகளும் வேதனையும் நடக்கு. இப்பொழுது அவளுடைய வாழ்க்கை கண்களுக்குரிய குழப்பத்தில் தேவையில்லாத வார்த்தைகளால் வேதனைப்பட்டு நடந்திருப்பாள். உண்மையா? கால் விழுட்டு வா. கர்மசாமிக்கு வாங்க, வரலாம். வேற என்ன வேணும் சொல்லுமா? என்னம்மா வேணும்? மன திருத்தம் வேணும். பக்கத்தில் வா. இந்த குழப்பம் இல்லாமல் நல்லா ஆக்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். நல்லா இருக்கும். பக்கத்தில் இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம், 20 நாள் கழிச்சு அனுப்பும். பற்றி கேட்க வந்தது பெண்ணடியாள். கால் வந்துட்டு வரலாம். கண்ணை மூடு பார்க்கட்டும். பிரபஞ்சானந்தாய நமோ நமோ. இந்த கனியை சாப்பிட சொல்லு, ஞாபக சக்தி வரும். எழுதி பாஸ் ஆகுவா, டாக்டர் ஆகிட்டா. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. தொழில் கடன்கள் பற்றி வேதனைப்பட்டு வந்தது யாரு? உங்கள் வீட்டுக்கு போகிற வழி எதுவும் கிறிஸ்தவ கோயில் இருக்கா? இருக்கலாம். அதான் சர்ச்சு தெரியுது, அதான் கேட்டேன். கால் வந்துட்டுவாங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிலை நடத்தி சமீபமாக நஷ்டங்களும் வேதனைகளையும் அடைந்து துன்பப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது பணம் இழந்து உற்றார் உறவினர்களுக்கு பகையும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன வேணும்? இந்தா கஷ்டம் தீர்ந்தாச்சு, பணம் கிடச்சாச்சு. பையன் வந்து வெளியூரில் போய் தொழில் பார்ப்பான், வெற்றி அடையலாம். கர்மசாமிக்கு தர்மபுரி. கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா, என்ன விஷயம் வேணும்? கண்ணை முடிக்கா. கண்டிப்பாக வர வைக்கணுமா? வந்தால் குழப்பம் வரும், பொறுத்துக்கிடுவியா? பக்கத்தில் வா. வாய் பேசாமல் இருந்தால் எப்படி? அவளுக்கு மனமயக்கப்பட்டு இன்னொருத்தருடைய அட்வைஸில் வெளியேறியிருக்கா. அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து தாரேன், வெற்றி அடைஞ்சிக்கா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு
அதே தருமபுரி எல்லை. தருமபுரி. குனிய முடியலையா? இடுப்பு வலிக்காப்பா? இடுப்பு வலிக்கா? சரி உட்காரு. என்ன வேணும்? கண்ண மூடி பார்க்கட்டும். 3.25 மாதங்களாக ஏற்கனவே ஒவ்வொரு வண்டியாக குழப்பமாகி பண விஷயமாக வேதனைப்பட்ட. ஆனால் இப்போ எதுவுமே ஓடாமல் தொந்தி அடிச்சுக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாப்பா. அப்படியா? உன்னுடைய அறிவால் சில பண நஷ்டங்கள் வேதனைகள் நடந்திருக்கு. அதனால் இனி பணத்தை சிக்கனமாக்கி தரேன், வண்டியை ஓட வச்சு தரேன், தொழில் முடக்கத்தை தீர்த்து தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார், வெற்றி உண்டு. கிருஷ்ணகிரி. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். கண்ணமுடு, அவன் ஏன் வரேன்னு பார்க்கட்டும். ஏதீர் குலத்தார் ஏசாமல். உன் பிள்ளை மேலே எல்லாரும் அந்த வீட்டில் உள்ளவங்க குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கய்யா. இவனும் கொஞ்சம் பிடிவாதமும் வாய் துடுக்கா பேசுகிற பிள்ளை. கால் வந்துட்டு வா, வரலாம். ஐயா கருப்பசாமி வருவானா? எஸ். இந்தா கார்த்திகை மாதம் வர வைக்கிறேன், அடுத்து பேசுவோம். முதல்ல ஒரு வாரம் தான். அதே கிருஷ்ணகிரி தலைவன் தலைவி வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ரொம்ப கதை பேசாத, கண்ணை மூடு. அந்த பேரை நான் பார்க்கட்டும். கண்ணை மூடு. மூன்று விதமான டாக்குமெண்ட்டுகள் பஞ்சர் ஆகிடுது. அதுக்கு வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. புரியுதா? அவனுடைய உள்ளத்தை திருத்தலாமான்னு பார்த்தேன். உன் மேலே அன்பு பாசம்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு அறிவு இல்லை. அவனை தெளிவு பண்ணி தரதுக்கு 1.25 மாதம் டைம் இருக்குது. பொறுமையாக வந்து சேர்க்குறேன். புண்ணியம் போ. அதெல்லாம் நிதானமாக செய்யலாம். அடுத்த வாரத்தை அடிப்போம். போடும் போலாம் போகலாம். கருப்பசாமிக்கு மாயாபுரம். மயிலாடுதுறைக்கு மற்றொரு பேர் தானப்பா மாயாபுரம். புரிந்தும் புரியாதவனாய், அறிந்தும் அறியாதவனாய், தெரிந்தும் தெரியாதவனாய், என் பொண்டாட்டி எங்கே இருக்கா? சொல்லிட்டு போனால் கூப்பிட்றதெல்லாம் சொல்லாமல் போயிட்டாளடா. நான் எப்படி கூப்பிடுவேன்? எங்கடா இருக்கான் முன்னாடி? கோவிச்சிட்டு போனாலா குணத்தால் போனாளாடா? கால் வந்துட்டு வா. ஒரு லாக்கில் போய் மாட்டிக்கிட்டா அந்த பேவிலையை மீட்டி தரணும். இப்போ அங்கேருந்து அவளை கூட்டி கொண்டு வந்து விட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. எத்தனை தரம்லாம் விடுவேன். கண்ண மூடி அமைதியாக என்னையை மட்டும் நினச்சி உட்காரு. அடுத்த வாரமே வந்துடுவா. ஓடு. அப்படி ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு கேட்டால் உன்னைய ஒரு மிதி மிதிப்பா, நானும் உன்னை மிதிப்பேன். கேட்காம கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்காடா, வண்டியை ஓட்டு. கருப்பசாமிக்கு கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். உன் ஊர் பக்கத்தில் சிவலிங்கம் இருக்க, சிவன் கோயில் இருக்கோ? கல்லூரில் இருக்குது. சிவலிங்கம் இருக்குது, ஒரு அம்மன் கோயில் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன ஆடிச்சத்தங்க? என்ன வேணுப்பா? அதெல்லாம் மாறி போச்சு. கண்ண மூடு. உன் கடனுக்கு எந்த ஒரு மாந்திரமும் காரணம் கிடையாது. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை. இந்த தொழிலை வெற்றியாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். புண்ணியம் அடைவாய். தை பிறந்தால் வழி பிறக்கும். போயிட்டு வா. கள்ளக்குறிச்சி வாங்க வாங்க. கணவன் மனைவி குழந்தைகள் வாங்கப்பா வாங்க வாங்க. என்னென்ன வேலை பார்க்க? கூலி வேலை பார்க்க. போகிற இடம் வர இடத்துல பொம்பளைகிட்ட பேசுனது உண்மைதானடா? உங்ககிட்ட சத்தம், உங்ககிட்ட குற்றம் இருக்குடா. முட்டாப்பையில் யார்கிட்ட போய் சொல்கிற நீ? கால் வந்துட்டு வா. ஒரு நாணயம் ஒன்று இருந்தாலும், ஒரு காயின், ஒன் ஆஃப் தி காயின் சிம்பிள்ஸ் ஆஃப் 2 சைடு இதோ இருக்கிறது. ஒரு நாணயம் ஒன்று இருந்தால் 2 பக்கமும் முத்திரை இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா 2 பக்கமும் குற்றம் இருக்கும். உன் பக்கத்துலேயும் குற்றம் இருக்குது, அவன் பக்கத்துலேயும் குற்றம் இருக்குது. குற்றத்தில் வேறுபடும். அடிக்கடி அடக்கமில்லாத வார்த்தைகளை பேசுவது உன் குற்றமாக இருக்கும், காரணம் இவன் பக்கமாக இருக்கும். ஆக 2 பேருக்கும் பிரச்சனை. நீ போனா நானும் போவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசும்பொழுது சந்தேகம் தானாக வரும். வருமா வராதா? இப்போ உனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணுமா வேண்டாமாடா? ஆமாம். அவள் கோவிச்சுக்கிட்டு போயிட்டா, அப்படி தானே? அவள் கோவிச்சுக்கிட்டு போயிட்டா. கோவிக்கிறதுக்கு கிறுக்கு பிடிச்சால கோவிச்சுட்டு போனா? இல்லை. கிறுக்கு பிடிச்சா கோவிச்சுட்டு போனா? இல்லை. உன் பக்கத்தில் கொஞ்சம் பண உதவி செய்யறதுக்கு நீ கொஞ்சம் கையை நீட்டிக்கிட்டு, பாசத்தை கொஞ்சம் வேறு இடத்துல நீட்டிக்கிட்டு, அதையெல்லாம் ரகசியமாக பார்த்தா அவன் மனதுக்கு பிடிக்கலை, வந்தது குழப்பம். இதானே நடந்துச்சு. பிள்ளைகள் அந்த பக்கம் வா.
அப்படி இன்னும் 2 தரம் கால் விடுங்க. இன்னும் 2 தரம். இன்னும் 1 தரம் இருக்குல்ல. எப்படா பிரச்சனை முடிச்சு வீட்டுக்கு போகணும்னு இருக்கீர? சரி இருக்கு. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. எட்டி இருக்கக்கூடாதா? கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்க பிள்ளையா? உன்னுடைய தப்பான செய்கையால் தான் அவள் வந்து வீட்டுக்கு போயிட்டான். இனிமேல் உங்கள் 2 நான் பிரித்து வைக்கக்கூடாது, ஒன்று சேர்த்து வைக்கணும். நான் உன்னை என்ன சொன்னேன்? உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து சேர்க்குறேன், உன்னை உருப்படியாக வாழ வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் உன் பக்கத்தில் குற்றம் இருக்கிறது அன்றைக்கி ஏன் சொல்லலை? நீ இவ்வளோ பிரிஞ்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ சொன்னால் நீ வந்து பாதிக்கப்பட்டு நினச்சி உன்னை நல்லவன் கணக்க நடித்து உன்னை உள்ளே வர வச்சுட்டேன். இப்போ உன் வெண்டாளம் தெரியுதா வெளியே? நீ குற்றவாளி. அதனால் உன் குற்றத்தை தீர்த்து தாரேன். நீயும் வாயை அடக்கமாக பேசி பழகு. கோபம் இருந்தாலும் பொம்பளைக்குன்னு ஒரு பொறுமை, ஒரு அணிகலன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசு. 2 என்கிட்டே இவ்வளோ பேசி அங்கே வச்சு பாப்பியா பேர இடித்து முடிச்சிட மாட்டேன் நீ. சரி ஓகே 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 கரெக்டு தான். பொம்பளை நல்ல பிள்ளை. கண்ணை முடுங்க 2 பேரும் கொஞ்ச நேரம். கர்மதாமிக்கு கண்ணை முடுமா. மனமே அடங்கி நிம்மதியாக இருப்பாயா. இந்த ஒழுங்காக வாழ வச்சு தரேன். என்னை பிரியாமல் வாழணும், வெற்றியாக்கி தரேன். சொந்த பந்தம் நினச்சி யார் வீட்டுக்கும் போனேன்னா அவள் சந்தேகப்படுவாள். கொஞ்ச நாள் யார் வீட்டுக்கும் போகாத. 2 மனமும் ஒருங்கிணைந்து நிம்மதியாக வாழுங்க மக்களே. நல்லா இருங்க. போய்ட்டு வாங்க. வாங்க பக்கத்தில். இந்தா உனக்கு பணம் தரேன், புண்ணியமாக இருந்துக்கா. வா குட்டி பிள்ளை, நல்லாரு. கருப்புசாமி இந்தா கருப்புசாமி. அடுத்து அதே கள்ளக்குறிச்சி வாப்பா, காலில் வந்துட்டு வாப்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டம். குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுமா? ஆமாம், இப்போ தானே ஒன்று சேர்ந்துட்டு ஒரு குடும்பம் போகுது பார்த்தியா? சரி, காலில் வந்துட்டு வா. நிறைய உயிரினங்களை பராமரிக்கிற குணத்தை கொண்டவன் நீ. அதனால் நிறைய 3 குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களை பகைச்சி இப்போ மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. தேவையில்லாத வழக்கு குழப்பமெல்லாம் நடந்து துயரப்பட்டு ஊரில் இருக்கிறதுக்கு மனசு வேதனைப்பட்டு வந்திருக்க. அவங்கள்ட்ட சேர்த்து உங்களை ஒன்றா வாழ வச்சு தந்தால் போதுமா? கொஞ்சம் கண்ணை முடுப்பா பார்க்கட்டும். அங்காளம்மா இந்தா வாழ வச்சு தரேன் மகனே. நல்லா சந்தோஷமா வெற்றியாக்கி தரேன். மனசை மட்டும் மாற்றணும், மாற்றி தரேன். போ. நல்லா கர்மசாமிக்கு அதே கள்ளக்குறிச்சி காலில் வந்துட்டுவாமா. கடன்களை தீர்த்து நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுமாடா. இந்தா வாங்கி தரேன். சந்தோஷமாயிரு. கவலையை துறவிடு. தொழிலை நடத்திக்கா. அங்கே வகித்து பேர். நல்லா வா மகனே. செல்வாக்காரு. மதுரை மஞ்ச வேட்டி கேட்டினாலும் வாப்பா. காலில் விட்டுவா. என்னப்பா வேணும் உனக்கு? என்ன நிம்மதி இல்லை? பொண்டாட்டி இங்கே இருக்கா? என்ன நிம்மதி வேணும்? வேற உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தங்கை வீரகாளி எங்கப்பா இருக்கா? நான் கர்மசாமி இருப்பேன். அதே மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள 13 ஆண்டு காலங்களாக மன வருத்தமும் துயர அலைகளும் போட்டி பொறாமைகளால் சொத்து இழப்புகளும் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் கோடாங்கடிச்சு கேட்டாலும் குறி கேட்டாலும் மந்திர தந்திரத்தால் ஆன பிரச்சனை என்பது வந்து வாக்காகும். ஆனால் இன்னும் 1.5 வருஷத்துக்கு அந்த சோதனைகள் இருக்குது. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன். சொந்தமாக ஒரு விளை நிலத்தோடு உனக்கு வீடு கிடைக்கும். ஓராண்டுக்குள் வாங்கி தரேன். நல்லா இருப்பா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244